ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. இன்றைக்கி நம்ம இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். நமக்கு 1/2 kg இறால் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அது ஃபுல்லாகவே நம்ம கிரேவிக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நல்லா வதங்கி வந்ததும் கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு நம்ம எடுத்து வச்ச 1/2 kg இறாலையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ண இறாலை நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் அந்த கிரேவி கூட அது நல்லா ஆட் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு நம்ம எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே நாக்கு ஊறுது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவரே கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இறால் கிரேவி. நீங்களும் இந்த ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.